ஃபார் மோர் சினிமா அப்டேட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மே 1 அஜித்தோட பர்த்டே அவரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி 2007 ரிலீஸ் ஆயிருந்த பில்லா கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 150 ஸ்க்ரீன்ஸில் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது இல்லாமல் மங்காத்தா அவுட் சைட் தமிழ்நாட்டில் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தீனா படமும் ஒரு சில இடங்களில் ரிலீஸ் ஆனதா பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அஜித்தோட அடுத்த படம் குட் பேட் அக்லி அதை பற்றின அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. நமக்கு தெரியும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல மே 10 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. ஆக்சுவலி மே 10 இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு சாங்கோட அஜித்தை வச்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்னன்னா அஜித் இதில் கலந்துக்க போறது இல்லை. மே 10லேருந்து அதர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் எடுக்க போறாங்க. காரணம் இந்த படத்துக்காக அஜித்க்கு கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் தேவைப்படுது. மோஸ்ட்லி அந்த வெள்ள முடியோட தான் நடிக்க போறாரு. ஆனா இப்போ இருக்க கெட்டப் இல்லை. ஸோ அஜித் மே ஃபுல்லாக விடாமச்சு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஜூன்ல தான் குட் பேட் அக்லிக்கு போக போறாரு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரை ஆதிக் அக்ராஸ் இந்தியாவில் பல முக்கியமான ஸ்டார்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகள்ல இருக்காரு. அஜித் விடாமுயற்சி முடிச்சுட்டு தான் குட் பேட் அக்லிக்கு போக போறாரு. ஆனா ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இதுவரை எக்ஸாக்டா எந்த தகவலும் இல்லை. மே 1 அவரோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வர மாதிரி சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே வரல. ஸ்டார்டிங்ல அஜித் பர்த்டேக்கு பில்லா தீனா மாதிரியான படங்கள் ரீரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மல்டி ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்ல போத் விஜய் அண்ட் அஜித்தோட படங்கள் ஓடுறதுனால சென்னையில் ஒரு தேட்டரில் அஜித் ஃபேன் ஒருத்தர் கில்லி படத்தோட போஸ்டரை கிழிச்சு பயங்கரமாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸ்லாம் கொடுத்து இது நான் ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன், நான் பண்ணினது தப்பு தானே இன்னைக்கு அவரே மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம் என்னன்னா ரஜினி ஹிந்திக்கு போற மாதிரி தெரியுது, அங்க அவர் ஒரு படம் பண்ண போறாருன்னு. அது ரிலேட்டடா ஒரு ப்ரொடியூசர்லாம் கூட மீட் பண்ணியிருந்தாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ரஜினியோட பயோபிக்கை தான் ஹிந்தியில படமா எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கான மீட்டிங் தான் அப்போ நடந்திருக்கு. சஜித் நடிவாலங்கிறவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ரஜினியா யார் நடிக்க போறாங்க, யாரு டைரக்டர், தமிழ்ல இந்த படம் வருவாங்கிறத பத்திலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தான் வரப்போகுது. கவின் ரீசெண்டாக இவரும் கொஞ்சம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்காரு. டாடாக்கு அப்புறம் ஸ்டார் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. ட்ரெய்லருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். மே 10 ரிலீஸ் ஆக போது. இது இல்லாமல் டேரக்டர் நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணுற படம். நெல்சனோட ஏடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. டாக்டர் மாதிரியே டார்க் காமெடி இந்த படத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவரை இல்லாத வேற மாதிரி ஒரு கேரக்டரில் கவினை பார்க்கலான்னு சொல்லப்படுது. ஜஸ்ட் 46 நாளில் மொத்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் மே 3 நாளைக்கு வருது. அண்ட் இது இல்லாமல் டான்சர் சதீஷ் டைரக்ட் பண்ணுற படத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு சாங் மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிமாறன் படத்துக்கு கவின் போறாரு. வெற்றிமாறன் டைரக்ட் பண்ற படம் இல்ல, ப்ரொடியூஸ் பண்ண போற படம். ஒரு ஹாரர் த்ரில்லரா விக்ரன் அசோகன் ஒருத்தர் டைரக்ஷன்ல இந்த படம் உருவாக போகுது. ஆண்ட்ரியா கவின்க்கு ஆப்போசிட்டா நெகட்டிவ் ரோல் பண்ண போறதா சொல்றாங்க.